வக்பு திருத்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு அதிமுக, பாமக ஆதரவு தெரிவித்தன. இதுகுறித்து சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது, வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தனி தீர்மானத்தை கொண்டு வந்தேன். இங்கு எல்லா கட்சி சார்பில் அந்த கட்சி உறுப்பினர்கள், தலைவர்கள், அதாவது பாஜகவை தவிர எல்லோரும் வரவேற்றிருக்கிறார்கள். அதற்கு நான் முதலில் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு சென்றிருக்கிறார், யாரை சந்திக்கப் போகிறார் என்ற செய்தியும் வந்திருக்கிறது என ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். டெல்லியில் நிருபர்கள் கேட்டதற்கு நான் யாரையும் சந்திக்க வரவில்லை, எந்த அரசியல் நிலையிலும் வரவில்லை, எங்களுடைய கட்சி அலுவலகத்தை பார்வையிட வந்திருக்கிறேன் என EPS சொன்னார். மாலையிலும் பார்த்தால் கார் மாறி மாறி சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்திருக்கிறார். சந்திக்கட்டும், சந்திப்பது தவறு என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் அங்கே போய் தமிழகத்திற்கு வேண்டிய உரிமை மற்றும் இருமொழி கொள்கை பற்றி பேசியிருக்கிறேன் என சென்னை வந்து இறங்கிய பிறகு நிருபரிடம் சொல்லியிருக்கிறார். அதற்காக இந்த அவையின் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தெரிவிக்கும் அதே நேரத்தில் எப்படி இருமொழி கொள்கை பற்றி வலியுறுத்தி வந்துள்ளேன் என்று சொன்னாரோ அதே போல இந்த பிரச்சனையும் அவர் அடுத்த முறை டெல்லி செல்லும் போது வலியுறுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டமான திருச்சியில் பள்ளி கட்டடம் இல்லாமல் மரத்தடியில் வகுப்புகள் நடைபெறுவதை பார்த்தோம். இதோ அதற்கு அருகில் உள்ள புதுக்கோட்டை மாவட்டம் பெண்ணாகரத்தில் உள்ள உயர்நிலைப் பள்ளியிலும் பள்ளி கட்டடம் இல்லாமல் மரத்தடியில் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தமிழகம் முழுவதும் இதுபோல எத்தனை பள்ளிகள் இருக்கின்றனவோ தெரியவில்லை. தமிழகத்தில் திமுக ஆட்சியில் 6000 பள்ளி கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக சட்டசபையில் அமைச்சர் பெரியசாமி கூறியிருந்தார். பள்ளி கட்டடங்கள் கட்டுவதற்கும் தரம் உயர்த்துவதற்கும் மொத்தம் 7500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும், கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் 2497 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இந்த ஆண்டும் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அறிவித்தார். திமுக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால்தான் வெள்ளை அறிக்கை வெளியிட கேட்கிறோம். உண்மையில் நிதி ஒதுக்கீடு செய்து பள்ளி கட்டடங்கள் கட்டியிருந்தால் வெள்ளை அறிக்கை வெளியிட ஏன் இத்தனை தாமதம், தயக்கம் என அந்த அறிக்கையில் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை CBCID அலுவலகத்தில் சவுக்கு சங்கர் புகார் அளித்தார். பின்னர் நிருபர்கள் சந்திப்பில் சவுக்கு சங்கர் கூறும்போது, சட்டப்படி விசாரணை நடத்த வேண்டியது அவர்களது கடமை. என் வீட்டில் கழிவுநீர் கொட்டிய விவகாரம் தொடர்பாக சரியான விசாரணை நடைபெறவில்லை. CBCID இந்த வழக்கை நியாயமாக நடத்தும் என்ற நம்பிக்கை இல்லை. கோர்ட்டில் வழக்கு தொடர்பேன். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை கையில் எடுத்து அகில இந்திய அளவில் தன்னை தலைவராக ஆக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் முயற்சி செய்கிறார். என் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு திமுக தவிர அனைத்து கட்சி தலைவர்களும் கண்டித்து விட்டார்கள். உடனடியாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்து விட்டோம் என்று சொல்வதுதான் அரசியல் தலைவருக்கான கடமை. இந்த ஆட்சி நடப்பது எதுவுமே தமிழக முதலமைச்சருக்கு தெரிவதில்லை என்று அவர் கூறினார். மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரத்தில் உத்தரப்பிரதேச முதலமைச்சரின் பேச்சுக்கு பதிலளித்த தமிழக முதலமைச்சரின் கருத்துக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். தங்கள் வாக்கு வங்கி ஆபத்தில் இருப்பதாக உணரும் போது மொழி குறித்த பிளவுகளை உருவாக்க முயற்சிப்பதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை மறைமுகமாக விமர்சித்திருந்தார். அவரது இந்த கருத்திற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், மொழி திணிப்பையும் ஆதிக்கத்தையும் எதிர்க்கிறோம், எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல. யோகி ஆதித்யநாத் வெறுப்பு குறித்து எங்களுக்கு போதிக்க விரும்புகிறாரா என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சரின் இந்த கருத்துக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியலமைப்பு மற்றும் கூட்டாட்சி கட்டமைப்பின் பாதுகாவலர் என்ற போர்வையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு மோசடியாளராக திகழ்கிறார். பொதுவாக மோசடி செய்பவர்கள் பணக்காரர்களை குறிவைத்து ஏமாற்றுவார்கள். ஆனால் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் பணக்காரர்களையும் ஏழைகளையும் திமுக ஏமாற்றுகிறது. தமிழக முதலமைச்சரின் குடும்பத்தினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் 3 மொழிகள் கற்பிக்கப்படுவதும், ஆனால் அதனை அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு செயல்படுத்த எதிர்ப்பு தெரிவிப்பதும் ஒட்டுமொத்த நாட்டிற்கே தெரியும். எனவேதான் உங்களை கபட நாடகம் ஆடுபவர் என்று அழைக்கிறார்கள். அறியாமை என்னும் பேரின்ப உலகில் நீங்கள் வாழுங்கள், நாங்கள் தொந்தரவு செய்ய மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடியில் நிருபர்கள் சந்திப்பில் EPS பேசும்போது, மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு வரும் நிதி தாமதமாகிறது, இதனை உடனடியாக வழங்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்துள்ளோம். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. தேர்தலுக்கு இன்னும் 11 மாத காலம் இருக்கிறது. இப்போது எந்த செய்தியை சொன்னாலும் அது நிலைக்காது. தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி பேச்சு நடைபெறும். அப்போது அனைவருக்கும் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும். திமுகவை தவிர எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல. ஒத்த கருத்துடைய கட்சிகளை நாங்கள் சேர்த்துக் கொள்வோம். பிரிந்து கிடக்கும் அதிமுக சக்திகள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் என கேட்கப்பட்ட கேள்விக்கு, அவர் எப்ப வேணாலும் பேசிக் கொண்டேதான் இருக்கிறார், அது எல்லாம் இனிமேல் சாத்தியம் கிடையாது, பிரிந்தது பிரிந்ததுதான். கோவிலாக கருதப்படும் அதிமுக அலுவலகத்தை ரவுடிகளை வைத்து தாக்கியவர் OPS. அவரை கட்சியில் இணைக்கும் பேச்சுக்கே இடமில்லை. கட்சியில் இருப்பதற்கே OPS தகுதியற்றவர் என்று பேசினார். துணை முதலமைச்சர் உதயநிதி கவனிக்கும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மானிய கோரிக்கைகள் குறித்து விவாதம் நடப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் துணை முதலமைச்சர் உதயநிதி சட்டசபைக்கு வரவில்லை. நேற்றைய முன்தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சட்டசபைக்கு வந்திருந்தார். நேற்று கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் கட்டாயம் ஓய்வெடுக்க அறிவுரை வழங்கியுள்ளனர். எனவே நான் மானிய கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன் என்று கூறி கோரிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் முன்வைத்தார்.
சென்னை கீழ்ப்பாக்கம் தாமோதரமூர்த்தி தெருவில் வாடகைக்கு குடியிருக்கும் சவுக்கு சங்கர் வீட்டை கடந்த மார்ச் 24 ஒரு கும்பல் சூறையாடியது. டைனிங் டேபிள், படுக்கை அறைகளில் மலத்தை கரைத்து தெளித்து அசிங்கப்படுத்தினர். அப்போது வீட்டில் சங்கரின் 68 வயதான தாய் கமலா இருந்தார். அவரையும் அச்சுறுத்தினர். இந்த சம்பவம் குறித்து கீழ்ப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் புகார் அளித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடந்து வருகிறது. சவுக்கு சங்கர் கூறும்போது, தூய்மை பணியாளர்களுக்கு 50% மானியத்துடன் நவீன கழிவுநீர் அகற்றும் ஊர்திகள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் 213 தூய்மை பணியாளர்களுக்கு கடனுதவியும் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த திட்டம் உண்மையான பயணிகளுக்கு சென்று சேரவில்லை. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் மற்றொரு நபரும் ஒரு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டு தூய்மை பணியாளர்களை கணக்கு காட்டி கழிவுநீர் அகற்றும் ஊர்திகளை பெற்று முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் மாதம் 20 முதல் 50,000 ரூபாய் வரை தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்துவிட்டு கோடிக்கணக்கில் சட்டவிரோதமாக சம்பாதிக்கின்றனர் என்பதை ஆதாரத்துடன் வீடியோ வெளியிட்டிருந்தேன் என கூறியிருந்தார். நிலையில் இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐயிடம் சவுக்கு சங்கர் புகார் மனு அளித்துள்ளார். இந்த மனுவில் செல்வ பெருந்தகை, தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் தொழில்துறை தலைவர் ரவிக்குமார் நாரா உள்ளிட்டோர் மீது புகார் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள சிபிஐயின் தென் மண்டல கூடுதல் இயக்குநரிடம் இந்த மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.